தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இப்போ மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பேக்கெட், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடுறேங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், மஷ்ரூமில் இருக்க தண்ணியே வெளில வரும். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. இப்போ நான் மூடி எடுக்கிறேங்க. பாருங்கள், தண்ணியே நம்ம ஒரு கிளாஸ் கூட ஊற்றலை, பட் ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மூடி எடுத்துக்கிறேங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாட்டர் நல்லா வெளில வந்துட்டு பாருங்கள். ஹையில் வச்சு கிளறுங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம் ஹைலியே. ஆனால் கிளறிட்டே இருக்கணும் நீங்கள், நான் அடி பிடிச்சிரும். வாட்டர் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன பேன் வச்சுருக்கேன், அதில் முந்திரியும் மிளகு 2 வறுத்து எடுத்துக்கிறேங்க. ஒரு தேங்காய் பத்து ஒன்று போட்டுக்கிறேங்க, அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நைஸாக அரைச்சாச்சுங்க. முந்திரி தேங்காய் மிளகு அரைச்சி போட்டுடுறேங்க. ஒரு கலரி விடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். கொத்தமல்லி அதையும் போட்டுவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான மஷ்ரூம் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.